Hello friends, welcome to our channel. Friends, வீட்டில் பைனாப்பிள் இருந்து எடுத்துக்கோங்க. நம்ம பைனாப்பிளை வச்சு செம்ம டேஸ்டான சால்ட் அண்ட் ஸ்வீட் கிரில்டு பைனாப்பிள் நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம கிரில்டு பைனாப்பிள் செய்யறதுக்காக வந்துட்டு பைனாப்பிள் எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்திருக்க பைனாப்பிளை வந்துட்டு கார்னர்ல வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கார்னர் கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இது ஃபுல்லாவே இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம பைனாப்பிள்ல ஃபுல்லாவே வந்துட்டு தோல் எல்லாம் சீவியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இதை இந்த மாதிரி நீல வாக்குல 2 துண்டா வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பைனாப்பிள்னாலே வந்துட்டு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த கிரில்டு பைனாப்பிள் வந்து உங்க வீட்டுல ஒரு முறை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க இது. இப்ப பாருங்க, இதை வந்துட்டு இந்த மாதிரி 2 பார்ட்டா வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப அதுல இருந்து ஒரு பார்ட் எடுத்து இத 3 பீசஸா வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற பைனாப்பிளையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். இப்ப வந்துட்டு நம்ம இந்த பைனாப்பிள்ல கோட் பண்றதுக்காக வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துல வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலயே வந்துட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் வந்துட்டு 1/2 மூடிய வந்துட்டு இதுல நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, லெமன் ஜூஸ் வந்துட்டு 1/2 மூடி பிழிஞ்சு விட்டாச்சு. இது அப்படியே வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நமக்கு பத்தலைனா மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு மசாலா இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்குங்க. இப்ப வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு பைனாப்பிள்ல கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள் எடுத்து உள்ள சேர்த்துட்டு அப்படியே ஃபுல்லாமே வந்துட்டு இந்த மசாலா படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இந்த கிரில்டு பைனாப்பிள் வந்துட்டு ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்குங்க. நமக்கு வந்துட்டு கடைகள்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே இருக்கும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பரட்டி விட்டுக்கோங்க. பைனாப்பிள் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க, மசாலா எல்லாம் வந்துட்டு பைனாப்பிள்ல நல்லாவே கோட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் இருந்தாலே வந்துட்டு நமக்கு அந்த மசாலா வந்தா நல்ல ஊறி கிடைச்சிரும். இப்ப வந்துட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுப்புல வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு இதுல நம்ம 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டுல வெண்ணெய் இல்லைன்னா வந்துட்டு நம்ம வீட்லயே ரொம்ப சுலபமான முறையில எப்படி வெண்ணெய் நெய் இதெல்லாம் செய்யறதுன்னு வந்துட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்துட்டு அப்லோட் பண்ணிருக்கோம். அதுக்கான வந்துட்டு லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்து கூட நம்ம வெண்ணெயை வந்து வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம். வெண்ணெய்க்கு பதிலா நீங்க நெய் இல்ல எண்ணெய் இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க, அது அப்படியே நல்லா சூடாயிட்டு இருக்குது. வெண்ணெய் வந்து நல்லா உருகிட்டு இருக்குது. இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள் எடுத்து உள்ள வச்சிடலாங்க. நமக்கு இது ரொம்ப அதிக நேரமெல்லாம் வந்துட்டு அப்படியே பொரிய வேணாங்க. இது ஒரு 30 செகண்ட் மட்டும் இருந்தா போதும். எல்லா சைடும் திருப்பி போட்டு 30 செகண்ட் மட்டும் நீங்க வந்து இதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே வந்துட்டு வெறும் 30 செகண்ட் இருந்தா போதும். நமக்கு அப்படியே ரொம்ப நல்லா அப்படியே ஃப்ரை ஆயிரும். ஓரளவு இருந்தாலே போதும். நமக்கு ரொம்ப கரிஞ்சிடக்கூடாதுங்க. அப்படியே வந்துட்டு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இது நம்ம ரொம்ப சுலபமான டைம்ல செய்யக்கூடிய, ரொம்ப சுலபமான முறையில வந்து நம்ம வீட்லயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபியா இருக்குங்க உங்களுக்கு. இதை அப்படியே வந்துட்டு லைட்டா திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு நமக்கு சால்ட் அண்ட் ஸ்வீட் 2 டேஸ்ட்டுமே இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். சாப்பிடும் போது வந்துட்டு நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம் தெரியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. அப்படியே வந்துட்டு லைட்டா திருப்பி விட்டுக்கோங்க. 1
அன்னாச்சி பழம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே வந்துட்டு லைட்டாக மட்டும் திருப்பி விட்டுக்கோங்க. 30 செகண்ட் எல்லா சைட்லையுமே ஆயிடுச்சு. இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பார்க்கும்போதே வந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதை வந்துட்டு எங்கள் வீட்டில் இன்னைக்கு நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்லேயும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இந்த சால்ட் அண்ட் ஸ்வீட் கிரில்டு பைனாப்பிள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு மறக்காமல் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியான ரொம்ப பர்ஃபெக்டான சால்ட் அண்ட் ஸ்வீட் பைனாப்பிள் ரெடி ஆயிடுச்சு. இந்த சால்ட் அண்ட் ஸ்வீட் கிரில்டு பைனாப்பிள் நீங்களும் செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.